தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை யூடியூபர் இர்ஃபான் அறிவித்த விவகாரத்தில் விசாரணை நடத்த சுகாதாரத்துறையின் சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். எப்பொழுது இந்த விசாரணை தொடங்கப்பட உள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். பிரபல யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்க போகக்கூடிய குழந்தையை கருவிலேயே கண்டறிந்து வீடியோ வெளியிட்ட விவகாரம் என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சமூக வலைதள பக்கமான யூடியூப்ல சுமார் 3 மில்லியன் ரசிகர்களை கொண்ட பிரபல யூடியூபர் இர்ஃபான் உணவு குறித்தான ரிவ்யூக்கள் மட்டுமின்றி குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்பவராக இருந்து வருகிறார். அந்த வகையில இந்தியாவை பொறுத்த மட்டில் பிறக்கக்கூடிய குழந்தையை கருவிலேயே அது என்ன பாலினம் என்பது தொடர்பான தகவலை அறிவது என்பது குற்றமாக இருக்கக்கூடிய நிலையில அதனை கண்டறிந்து பொதுவெளியில சமூக வலைதளத்துல கருத்து பதிவிட்ட விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை தாமாக முன்வந்து இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறிப்பா இர்ஃபானுக்கு இது சம்பந்தமாக நோட்டீஸ் என்பதை சுகாதாரத்துறை வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில தான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய பாலினத்தை கண்டறிவது இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இர்ஃபான் துபாய் நாட்டிற்கு சென்று தன்னுடைய மனைவிற்கு ஸ்கேன் செய்து குழந்தை என்ன குழந்தை என்பதனை கண்டறிந்ததாகவும் அதனை பொதுவெளியில வெளியிட்டதாகவும் ஏற்கனவே தகவல் என்பது பரவிய ஒரு சூழல்ல இர்ஃபான் வெளிநாட்டிற்கு சென்று பிறக்க போகும் குழந்தை குறித்து ஸ்கேன் செய்தது தவறல்ல, ஆனால் அதை பொதுவெளியில வெளியிட்டது குற்றமாகும். குறிப்பாக இது போன்று பொதுவெளியில வெளியிடும் பட்சத்துல இது மற்றவர்களுக்கு அது மாறுபட்ட ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை கூறி சுகாதாரத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இந்த நிலையில தான் இர்ஃபான் விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறையின் சார்பில் விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இர்ஃபான் தம்பதி எங்கு சென்று சிகிச்சை எடுத்தார்கள், எங்கு ஸ்கேன் செய்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட இந்த குழுவுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த குழு இந்த விசாரணையை இன்று முதல் மேற்கொள்ள இருப்பதாகவும், குறிப்பா தற்போது சட்டத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விசாரணை அறிக்கையை குழு தயாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா இந்தியாவுல பிறப்புக்கு முன்பாக பாலினத்தை கண்டறிதல் தடை சட்டம் என்பது 1994 அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு இர்ஃபான் தம்பதி நடந்து கொண்டார்களா, குறிப்பாக அந்த சமூக வலைதளங்கள்ல இந்த பொதுவெளியில கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது சட்டத்திற்கு உகந்ததுதானா என்பது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறது. இந்த அறிக்கைக்கு பிறகாக இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.